அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 என்ற பெயரால் RSS பாஜக அரசு மேற்கொள்ளும் திணிப்புகளும் கல்வி சிதைப்பு முயற்சிகளும் நாளுக்கு நாள் எல்லை கடந்து போய்க் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். சேதுபந்த வித்வான் யோஜனா திட்டத்தின் கீழ் பாரம்பரிய முறைப்படி குருகுலங்களிலோ அல்லது ஒரு குருவிடமோ 5 ஆண்டுகள் சமஸ்கிருத பாடங்களை படித்த 32 வயதுக்கு உட்பட்டோர் IIT-யில் நேரடியாக இணையலாம் என்றும் கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 40,000 முதல் 65,000 ரூபாய் வரை அறிவிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சமஸ்கிருத பெயரிலேயே அது யாருக்கு பயன்பட போகிறது, எப்படி பயன்படும் என்பது புரியவில்லையா? சமஸ்கிருத மயமாக்கல் என்பதற்கு இந்த பெயரே சான்று அல்லவா என்று வினவியுள்ள திரு வீரமணி, இந்த பாரம்பரிய கல்வியில் பிற மொழிகள் எதுவும் வராதா? பிற மொழிகளுக்கென்று பாரம்பரியமே கிடையாதா? சமஸ்கிருதம் மட்டும்தான் பாரம்பரியமா என்றும், இந்த திட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் குருமார்கள் யார் யார், குருகுலங்கள் எவை எவை என்றும் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேலும் இந்த புதிய முறைப்படி IIT-களில் படிப்பதற்கு பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு குறித்த எந்த தகவலும் இல்லையே. வேத பாடசாலைகளில் பெண்களுக்கு